ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 3 இயர் எல்எல்பிக்கான ஹானஸ்க்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்து நேற்று நைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறது, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி A to Z என்டையர் ப்ராசஸ் பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி A to Z உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸி நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல வந்து ஏன் வந்து சோயலுக்கு ஹானஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கறத முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஹானஸ்க்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. நார்மலா அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்எல்பி படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட் டயத்தில் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பாங்க. ரெண்டுக்குமே வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. பட் சோயில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுக்கு வந்து அதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா சோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு அஃபிலியேட்டடாவது ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சோயிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹானஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் நடத்தி அவங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து அலாட் ஆகாதவங்க, சீட் கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம்னா மேபி அவங்க வந்து அஃபிலியேட்டடுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா சீட் கிடைக்கணும், அவங்களுக்கு அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து முதல்ல சோயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி வந்து கொடுத்து அவங்களுக்கு முதல்ல வந்து கவுன்சிலிங் வந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்றாங்க. சரிங்களா, இதுதான் வந்து முக்கியமான அப்டேட். இப்போ ஓகே, நம்ம வந்து ஹானஸ்க்கு வந்து அப்டேட் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். நீங்க வந்து மெரிட் லிஸ்ட்ல இருந்தாலும் சரி இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரக்டா லாகின் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லாகின் ஐடிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருச்சு அப்படின்னா மெயில் மூலியமா உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. மெயில் வராதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்னும் வந்து மெயில் வந்து வராம தான் இருக்குது. நேற்று ஈவினிங் ஒரு 7 o'clockலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நேற்று ஒரு வீடியோஸ் வந்து நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து எப்படி வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது, எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிலே ஆச்சு அப்படிங்கிற பற்றி நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். அதுலேயும் சில சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, நீங்கள் சொல்கிற டேட்லாம் தாண்டி வந்துருச்சு, இன்னும் எங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. 7 o'clock மேலே இருந்தே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கே வந்து சீட் வந்து அலாட் ஆயிருச்சு. பட் நம்மளால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஓகே, இப்போ வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் நம்பர் HLLன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேஷ்போர்டுக்கு வந்து போகும். அதில் வந்து நீங்க டேரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் வந்து ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்ங்கிற டேபை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க நார்மல் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 87,135 ரூபாய் வந்து ஆன்லைன்ல வந்து சிங்கிள் பேமெண்ட் வந்து நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து லாகின் நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனையும் டேட்டா பத்தி கொடுத்து நீங்க லாகின் பண்ணும்போது இந்த இடத்துல நோ வேலிட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா நீங்க வந்து பயப்பட வேண்டாம். உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட்லாம் ஆகல. நீங்க இன்னும் வந்து உங்க உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டர் வந்து அவங்க இன்னும் யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து ஜென்ரேட் பண்ணாம வச்சிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எரர் வருது. நீங்க இந்த இடத்துல நோ வேலிட் டேட்டா வருது அப்படிங்கறதுனால உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து நினைக்க வேண்டாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட டிஎம்ல தான் அதான் வந்து கேக்குறீங்க. இதை பத்தி ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சரிங்களா, எப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து இன்னைக்குள்ள உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்க மேனுவல் வெரிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றப்போ எல்லாமே வந்து கரெக்டா தான் நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது மேனுவலா தான் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து இருக்கக்கூடிய ஸ்டாஃப் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது உங்களோட யூனிவர்சிட்டி ஓப்பன் போர்ட்டல்ல வந்து அப்ளிகேஷன் நம்பரே டேட்டா பத்தி போட்டு லாகின் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சீட் அலாட்மெண்ட் ஆனவங்க நீங்க முதல்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் லெட்டர். இதுல உங்களோட அப்ளிகேண்டோட நேம் இருக்கும், அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், நீங்க எந்த கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கறத காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய போட்டோ இருக்கும். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் பெர்சன்டேஜ், உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்ஸ். அப்படி கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா எவ்வளவு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து பண்ணணும் அப்படிங்கறது வந்து காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு எந்த காலேஜ்ல வந்து சீட் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ் டூரிங் த அகாடமிக் இயர் 2024 to 25 ஆஃபர்ட் இன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா
தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் சாலை, நேர் தரமணி, எம்ஆர்டிசி ரயில்வே ஸ்டேஷன், பெருங்குடி, சென்னை. இந்த கேம்பஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோயில் வந்து அவைலபிளா இருக்குது. சோயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் சோயில் காலேஜ் வந்து ஒரே காலேஜ் தான், அது சென்னையில மட்டும்தான் இருக்கு. நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்ல அதர் ஸ்டேட்ல இருந்து வரீங்க அப்படின்னாலும் நீங்க சென்னையில போயிட்டு தங்கி ஹாஸ்டல்ல இருந்து தான் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க லோக்கல்ல இருக்கீங்க, சென்னையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்டடியை நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப யாரெல்லாம் 87,135 ரூபாய் பே பண்ணணும், யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஏன்னா போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கவர்மெண்ட் காலேஜுக்கு எதுக்கு நாங்க 87,000 பே பண்ணணும். ஆக்சுவலா இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடையாது, நல்லா கவனிக்கணும். அஃபிலியேட்டட் லா காலேஜ் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் வந்து 15 காலேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. அது வந்து அஃபிலியேட்டட் டிகிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இது வந்து சோயல் ஹானஸை பொறுத்த வரைக்கும் வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள இருக்கிறதுனால டியூஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் ஃபீஸ் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பத்தி ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோமே. இல்லை லா ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா யாருமே இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டெப்தா வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க யூனிவர்சிட்டிக்கே கால் பண்ணி கேட்டா கூட இப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஏ டு இசட் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சம்பந்தமா அட்மிஷன் ரிலேட்டடா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து ஏ டு இசட் வந்து நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்டேட்ல இருக்குது. எஜுகேஷன்ங்கிற பிளேலிஸ்ட்ல போயிட்டு வியூ பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்க யாருக்கிட்டயுமே வந்து டவுட் வந்து கேட்க தேவையில்லை. அந்த அளவுக்கு கிளியர் அண்ட் கட்டா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இதுல ஃபீஸ் வந்து பாருங்க, டியூஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 42,000 ரூபாய் வரும். இது வந்து பெர் ஆனம் ஃபர்ஸ்ட் இயருக்கும் உங்களுக்கு 42,000, செகண்ட் இயருக்கு 42,000, தேர்ட் இயருக்கும் 42,000 வரும். அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் அட்மிஷன் போட போறீங்க, 5,000 ரூபாய் நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். லைப்ரரி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க 3 இயர் எல்எல்பி ஹானஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே உங்க வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி லைப்ரரி ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து 3,000. அதே மாதிரி பெர் ஆனத்துக்கு உங்களுக்கு வந்து லைப்ரரி ஃபீஸா வந்து பாத்தீங்கன்னா 3,500 ரூபாய். நீங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து அன்லிமிட்டடா எவ்வளவு புக்ஸ் வேணாலும் எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். படிச்சு நீங்க வந்து கேதர் பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஃபீஸ், பார் கவுன்சில் எக்ஸ்பிரஷன் ஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ், மூட் கோர்ட் ஃபீஸ், என்எஸ்எஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனித்தனியா ஒவ்வொரு இதுக்கும் ஃபீஸா போட்டு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி, அதாவது பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, டிஎன்சி கேட்டகரி, இவங்க 3 பேருமே என்ன, ஓசி கேட்டகரி, இவங்க 4 பேருமே என்ன பண்ணணும்னா வந்து 87,135 ரூபாய் வந்து சிங்கிள் பேமெண்ட் வந்து ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால்மெண்டா தனித்தனி பிரிச்சு வந்து இந்த பிரைவேட் காலேஜ்ல நம்ம கிட்டவும் பாத்தீங்களா அந்த மாதிரி இதுல வந்து பண்ண முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சிங்கிள் பேமெண்டா வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கையோட காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்றதுக்கு இந்த 87,135 ரூபாய் நீங்க வந்து பே பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் வந்து போடுவாங்க. தயவு செய்து நீங்க வீட்ல இருந்தே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய நெட் அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து, ஏன்னா பெரிய அமௌண்ட் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெட் கனெக்ஷன் கரெக்டா இருக்கக்கூடிய லொகேஷன்ல போயிட்டு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அலாட்மெண்ட் லெட்டரையுமே வந்து பாத்தீங்கன்னா 2 காப்பி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு எந்த டேட்டுக்குள்ள போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறதே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்னைக்கு டேட் ஆகஸ்ட் 23 இருந்து ஆகஸ்ட் 28 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா சோயில்ல போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். நாளைக்கு வந்து நீங்க வந்து போகலாம், சனிக்கிழமை கூட நீங்க வந்து போய்க்கலாம். பட் சண்டே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து லீவா இருக்கும், நீங்க அட்மிஷன் வந்து போட முடியாது. 28 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 28க்குள்ள நீங்க வந்து போகல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்க அப்ளிகேஷனை உங்களுடைய சீட்டை வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் யார் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். யாரெல்லாம் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஃபீஸ் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஓசி கேட்டகரி, பிசி கேட்டகரி, எம்பிசி சாரி பிசி, எம்பிசி, பிசி வந்து முஸ்லீம் கேட்டகரி, இவங்க எல்லாருமே வந்து 87,000 வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சியில் வந்து பாத்தீங்கன்னா அதர் இருக்கக்கூடியவங்க வந்து 45,135 ரூபாய் வந்து நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணா போதுமானது. மீதி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 42,000 ரூபாய் உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கீங்க, உங்க ஃபேமிலிலேயே நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா வந்து இந்த 42,000 ரூபாய் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து 45,135 ரூபாய் மட்டும் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணா போதும். மீதி அமௌண்ட்டை நீங்க வந்து பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடையாது. எந்த ஃபீஸுமே நீங்க வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அலாட்மெண்ட் லெட்டரை மட்டும் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு
காலேஜில் போயிட்டு சோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். முக்கியமான டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 23 to 28 இந்த டேட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும். அட்மிஷன் போடுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட், உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சால்டேட் மார்க் ஷீட், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். அவங்க லிஸ்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த 12 டாக்குமெண்ட்ஸுமே நீங்க வந்து ஒரிஜினல் பிளஸ் வந்து ஜெராக்ஸ் வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நீங்க ஆன்லைன்ல டாக்குமெண்ட் என்னெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரிஜினல் காப்பி தான் நீங்க வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போற மாதிரி இருக்கும். அதில் பிளஸ் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் வந்து வாங்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய யூஜி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும், உங்களோட யூனிவர்சிட்டி வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும், நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். அதையுமே நீங்க வந்து ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ராகிங் அஃபிடவிட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ராகிங் யூசிஜியோட வெப்சைட்ல போயிட்டு ஸ்டூடெண்டோட அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு அதை ஒரு பிடிஎஃப் வரும். அந்த காப்பி எடுத்துட்டு நீங்க நார்மல் ஒயிட் பேப்பர்ல A4 ஷீட்ல ஒயிட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சைன் போட்டு கொடுத்தா போதுமானது. நோட்ரி பப்ளிக்கோடைய சிக்னேச்சரும் சீல் வந்து தேவையில்லை. ஸ்டாம்ப் பேப்பரும் உங்களுக்கு வந்து கம்பல்சரியா நீங்க வந்து அதில் வந்து பிரிண்ட் எடுக்கணுங்கிற தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 காப்பி கேட்பாங்க. கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டலில் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐடி கார்டுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி எல்லா இதுக்குமே உங்களுக்கு வந்து போட்டோஸ் வந்து தேவைப்படும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா காப்பீஸ் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே கொண்டு போன எல்லா ஒரிஜினலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட் ஆஃப் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரிஜினலில் போயிட்டு அங்கே காலேஜில் போயிட்டு சப்மிட் பண்ணிடுவீங்க. உங்ககிட்ட வந்து ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 3 இயர் எப்போ கம்ப்ளீட் ஆகுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிஜினல் வந்து உங்கள் கையில் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் மார்க் ஷீட்ல வந்து ஒரு செட் ஜெராக்ஸ் நீங்கள் உங்கள் கையில் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் காப்பி எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோன்லையும் உங்களுடைய இமெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் இடையில உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜில் போயிட்டு கேட்டாலும் உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி தர சொல்லுவாங்க. அது கொஞ்சம் அலைய விடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செல்ஃப் ஸ்டாம்ப்டு என்வரால்ப் கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கவர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக போயிட்டு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சோயிலில் சீட் கிடைச்ச எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வந்து உங்களுடைய லா கரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லா எஜுகேஷன் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய ஃபியூச்சர் அப்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.